அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி வள்ளலார் அருளிய மூலிகை காப்பி, அதாவது மூலிகை டீமாங்க. நம்ம மூலிகை கஷாயம் கூட சொல்லலாம். அது போடுறதுக்குள்ள சரக்குகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கரிசலாங்கண்ணி, வெள்ளை அல்லது மஞ்சள் பயன்படுத்தலாம். மஞ்சள் கொஞ்சம் உயர்ந்த தரம், தங்கச்சத்து உள்ளது. வெள்ளை இரும்பு சத்து உள்ளது. அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மூலிகை நம்ம காட்டிலேயே ஒரிஜினல் 1 நம்பர் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது. நம்ம அதுக்காக வேண்டியே இது போட்டு உண்டாக்கியிருக்கோம். இந்த மூலிகை இன்றைக்கி அறுவடை பண்ணி அதுக்குள்ளே மருந்துகள் என்னென்ன சேர்க்கணும், அது எப்படி பயன்படுத்தணும், அப்படி பலன்கள் என்ன அப்படிங்கிற முறையை நம்ம முறையாக பார்க்க போகிறோம். அந்த மூலிகை டீக்கு நம்ம தூதுவளை பயன்படுத்தணும். இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது நம்ம காட்டில் நிறையா போட்டிருக்கோம். தூதுவளையிலே 2 வகை இருக்குது. இது காயகற்ப மூலிகையான வெள்ளைப்பூ தூதுவளை பழமும் படுத்திருக்க நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம காட்டில் நிறையா தூதுவளை வெள்ளை நிறையா இருக்குது. அதைத்தை நம்ம பிடுங்கி பயன்படுத்த போகிறோம். பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதா அந்த நீலப்பூ உள்ளதும் நம்ம இடத்துலையே இருக்குது. நம்ம அதை பயன்படுத்த போகிறோம். கரிசாலை பால் அல்லது வள்ளலார் மூலிகை டீ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சேர்க்க வேண்டிய பொருளில் முசுமுசுக்கை சேர்க்கணும். பாருங்கள், நம்ம இடத்துல நம்ம காட்டுக்குள்ளேயே முசுமுசுக்கை நிறையா இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஏரியா இருக்குது. நிறையா நம்ம காட்டுக்குள்ளே நிறையா படர்ந்துருக்கு. இன்றைக்கி அதையும் அறுவடை பண்ணி நம்ம இந்த மூலிகை டீக்கு சேர்க்க போகிறோம். இதோட சீரகம் சேரும். அந்த அளவு முறைகள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தொகுத்து எப்படி சாப்பிடணும், அது என்னென்ன பலன்கள் சுற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போது நம்ம வள்ளலார் அருளிய கரிசாலை பால் இன்னும் மூலிகை காப்பி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அளவு எப்படின்னா, கரிசலாங்கண்ணி 1 பங்குன்னா 1/4 பங்கு சீரகம். அந்த கரிசலாங்கண்ணிக்கு 8ல் 1 பங்கு தூதுவளையும் முசுமுசுக்கையும். சீரகத்தை நல்லா பொன்னுருவலாக வறுத்து கொஞ்சம் சுற்றி பண்ணிக்கிடணும். கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கையை நிழலில் காய போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, இது நம்ம பாலில் பிட்டவே செய்ய வேண்டாம். நம்ம பாலில் இந்த பொடியை நம்ம பாலில் போட்டு வேக வச்சு குடிக்கவும் செய்யலாம். அல்லது உடம்பு நல்லா மெலியணும் அப்படின்னா, நம்ம நிறையா கொடுத்த அனுபவம், இதை நம்ம எந்த கஷாயம் மாதிரி போட்டு காலை, மதியம், இரவு கொஞ்சம் பனக்கருங்கண்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு கொஞ்சம் பயந்தவங்க சும்மாயே நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப விரைவில் குணமாகும். அதாவது உடம்பு நல்லா மெலியும். உடம்பு மெலியும் நினைக்கிறவங்க கறி, மீன், முட்டை சம்மந்தப்பட்டது சைவமாக இருக்கணும். அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். நல்லா தேகப்பிரிச்சு அதெல்லாம் செய்யணும். நல்லா உடம்பு நல்லா மெலியும். 2வது கரிசலாங்கண்ணி ரத்தத்தை கூட்டக்கூடியது, கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. தூதுவளை முசுமுசுக்கை பற்றி தெரியும். முசுமுசுக்கை பித்தம் சம்மந்தப்பட்டது, பித்தம், வாந்தி, கிருகிருப்பெல்லாம் மாற்றக்கூடியது. சளியெரும்பில் போகக்கூடியது தூதுவளை. சீரகம் உடம்பை ஒரே சமநிலையில் வைக்கக்கூடியது. அதனால் ஒரு அருமையான மூலிகை டீ இந்த கரிசாலை பால் இன்னும் நம்ம மூலிகை டீ. இது நம்ம சொல்லியிருக்கோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி அதிகமாக கிடைக்கல. அதுக்காக வேண்டி நம்ம ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்ம காட்டிலேயே நிறையா போட்டு உண்டாக்கியிருக்கோம். அது மாதிரி முசுமுசுக்கை நம்ம காட்டிலேயே நிறையா இருக்குது. வெள்ளை தூதுவளை இருக்குது.
கிடைக்காத காங்காத பிடிச்சது வெளியில் கொஞ்சம் எடுத்து வெளியில் வந்து ஒரு கம்மா கரப்புறமாக நிறையா இருக்குது. அது வந்து நீலப்பூ பூக்குது. அதை எடுத்து பயன்படுத்திக்கிடும். இது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால கொஞ்சம் தாமதம். வெயில் அடித்த உடனே கொஞ்சம் காஞ்சி உடனே விற்பனைக்கு வருது. நீங்கள் தேவையானவங்க எடுத்து வாங்கி பயன்பட்டுக்கோங்க. இதுபோல் அதிகமாக வந்து காயகற்பம் சம்மந்தப்பட்டது வைத்தியத்துக்கு மட்டும் இல்லாமல் உடம்பை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறையா பதிவு போட போகிறோம். நம்ம சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.